ஏன்னா எல்லாமே நரம்புகள் தான். நரம்பு மண்டலத்துக்குள்ள ஒரு அலைவரிசையை வச்சு, ஒரு காற்றை வச்சு ஒரு பெரிய வேலைகளை உருவாக்குறோம். அப்போ ஒரு நரம்பு கூட வெவ்வேறு, எல்லா நரம்புகளும் வெவ்வேறு தன்மைகள் இருக்கு. வேதம், மந்திரம் இதெல்லாம் சொல்லித்தரதெல்லாம் வேற ஒரு வடிவத்தில் சொல்லித்தருது. இந்த மெடிடேஷன் இந்த மாதிரி தியானத்துக்குள்ள என்னன்னா தன்னையே ஒரு அமைதி நிலைக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஒரு வேலையை உருவாக்கி கொடுக்கும். ஒரு மௌனமா தியானத்துக்குள்ளே பல நாள் ஆழ்ந்து போய் கடந்தாருல, அவரு தான் இந்த மந்திரத்தை, இந்த சவுண்டை பயன்படுத்தினா உன் வீடு நல்லா இருக்கும், இதை கணபதி ஹோமப்ப பண்ணிக்க. அப்போ ஒரு மௌனம் கிடைச்சாதானே தன்னுடைய வாழ்க்கை சரியா தவறானாச்சும் கொஞ்சம் ஒரு யோசிக்கையாச்சும் முடியும், ஒரு அனலைஸ் பண்ணியாச்சும் முடியும், தன்னுடைய பயணம் எதை நோக்கி போகுதுனாச்சும் தெரியணும்ல. தன்னை மௌனமாக்கினாதான் தன்னுடைய நுட்பமான இந்த உடலை பாதுகாக்க முடியும். தன்னுடைய ஆப்போசிஷன்ல இருக்கிற விஷயத்த எப்படி முறையடிக்கணும், எப்படி வெல்லணுங்கிறத ஒருத்தனால உணர முடியுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்ப உலகத்துல மௌனங்கிறது நம்ம ஊர்ல சோம்பேறிகள் பயில கண்டுபிடிச்சு மாசம் ஆசிரமத்தில் உட்காந்து மௌன விரதம் இருக்கிறாங்கல்ல, அது கிடையாது. விரதம்னு சொல்லிட்டு கொலவெறியில வயிற்ற பட்னியை போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க பாரு, அது கிடையாது. மௌனங்கிறது தியானத்துக்குள்ள ஒருத்தனுக்கு தன்னை மறந்து ஒண்ணு கிடைக்கணும், அதுதான்டா மௌனம். ஆனா ஒரு ஞானி தோல்வியாளனையும் கொண்டாட மாட்டான், வெற்றியாளனையும் கொண்டாட மாட்டான். அது ஏன் நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியும், அதனால ரியாக்ட் பண்ண மாட்டான். இந்த உலகம் என்பது இரைச்சல், நமக்குள்ள கேட்கறதும் ஒரு இரைச்சல். இந்த இரைச்சல் நிக்கிறதுக்கு ஒருத்தன் தியானம் பண்ணணும். தியானங்கிறது அது போக்கில் அது இயல்பாக கிடைச்சிச்சுன்னா அது போக்கிலே போகும். அது இயற்கையாக கிடைக்காத போக்கில் அது வேற ரூட்டுகள் எடுக்கும்போது, வேற டைரக்ஷன் எடுக்கும்போது, இப்போ ராக்கெட்டை மேலே ஏகும்போது அவங்க ஒரு ரூட் மேப் இருக்கும், அந்த ரூட் மேப் விலகும் போது தான் அவங்க மிஸ் ஆயிடுவாங்க, பயந்துருவாங்க. அப்போ தியானங்கிறது ரூட் மேப் மாறக்கூடாது. அந்த இயல்பாக கிடைக்காத பட்சத்தில், இயல்பாக குரு அதை கொடுக்காத பட்சத்தில் அந்த ரூட் மேப் மாறும்போது அந்த நரம்புகள்லாம் சம்மந்தம் இல்லாத நரம்புகள்லாம் விழிக்கும் போது முதல்ல விழிக்க வேண்டிய நரம்பு விழிக்காம கடைசியா விழிக்க வேண்டிய நரம்பெல்லாம் விழிச்சிச்சுன்னா அது நிறைய பாதிப்பை உடலுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப தேவையில்லாத செயல்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். முதல் கதவு திறக்க வேண்டிய ஒருத்தனுக்கு 10வது கதவு திறந்துச்சுங்களேன், அவனுக்கு முதல் கதவு 2வது கதவை திறக்கிறதுக்குள்ள அவன் போதும் ஆயிரும், திறக்க முடியாம கூட போயிடலாம். அப்ப ஒரு முதல் கதவுல இருக்க வேண்டிய ஒருத்தன் 10வது கதவுல போய் நின்றுக்கிட்டு அவன் அங்கிட்டும் வேலை செய்ய முடியாது, இங்கிட்டும் வேலை செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுது. அதுதான் அதோடைய சூழல். அது அப்படி நிகழ்ந்துடக்கூடாதுங்கிறது தான் நம்ம சொல்றது. இப்போ தியானங்கிறது ஒரு சரியா அது போக்கில் அது கரெக்டாக அது இயங்கப்பட்டுச்சுன்னா அது கரெக்டாக அது லேண்டிங் கரெக்டாக இருக்கும். விமானி மேலையும் கீழே இறக்குறது தான் அவருடைய பெரிய ஒரு ரோல் இருக்கும். அதே மாதிரி தியானத்தில் அது ஒரு கரெக்டாக அது நிகழணும் அப்படிங்கிறது தான் அதோடைய ரொம்ப முக்கியமான விஷயம். அது மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா எல்லாமே நரம்புகள் தான். நரம்பு மண்டலத்துக்குள்ள ஒரு அலைவரிசையை வச்சு, ஒரு காற்றை வச்சு ஒரு பெரிய வேலைகளை உருவாக்குறோம். அப்போ ஒரு நரம்பு கூட வெவ்வேறு, எல்லா நரம்புகளும் வெவ்வேறு தன்மைகள் இருக்கு. அந்த எந்த தன்மைகள்லையும் மாறி போயிடாம அதை கிளியரா எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அப்போ ஒரு குருவோட ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த நரம்புகளோட அவர் பல நாள் பணி செஞ்சதுனால ஒரு நரம்புகள்ல எங்க மாற்றம் ஆயிருக்கு, இவர் எங்க தவறா இருக்கிறாங்கிறத அவர் கண்டுபிடிச்சு அதை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அதனாலதான் அவர்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப ஒரு முழுமையா ஒரு குருங்கிறவர் காலத்தை அறியறவரா இருக்கணும், ஜாதகத்தை அறிந்தவரா இருக்கணும், அப்புறம் தன்னை அறிந்தவரா இருக்கணும், பிறப்போடைய ரகசியத்தை அறிந்தவரா இருக்கணும். இது எல்லாத்தையும் அறிஞ்சவரா இருந்தா மட்டும்தான் ஒரு தியானத்தையே கொடுக்க முடியும். ஒரு 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 பழைய புத்தகத்தை 2 புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு தனக்கிட்ட கொஞ்சம் இருக்குங்கிறதுக்காக கொடுத்துட முடியாது. நம்பிக்கை அடிப்படையில இப்படியே நீங்க அந்த ரூட்ல போங்க, இப்படியே வாங்க, இப்படியே இப்படி இறங்கிருங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஒரு விமானி இத்தனை 230 பேர் 240 பேர்த்த ஒரு நம்பிக்கை அடிப்படையில ஓட்டிக்கிட்டு போவாரா? அது ப்ரொஃபஷனல் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி ப்ரொஃபஷனலா அது தன்னை உணர்ந்தாதான் அந்த செயல் வடிவமே செய்ய முடியும். அப்போ ஒரு தியானங்கிறது தன்னை முதல்ல அவர் ஸ்டடி பண்ணியிருந்தா தான் அவர் ஆப்போசிஷன்ல இருக்கிற ஒரு பொருளை ஸ்டடி பண்ண முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அவரு எப்படி இருக்காருன்னா ஒரு ஸ்கேன் மிஷின் மாதிரி மாறுவார்.
உங்களை ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள ஸ்கேன் பண்ணுவார். இப்போ ஸ்கேன் பண்ணி இது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்காதுங்கிறது தான் அவருடைய ரோலாக இருக்கணும். அப்போதான் அதோடைய செயல்பாடுகளில் இருக்குங்கிறது. ஒரு குருவை எப்படின்னா ஒரு ஸ்கேன் மிஷினாக தான் சொல்கிறாங்க. அவர் போய் பாருங்க, அவர் நீங்கள் இது அதுங்கிறதுலாம் இல்லை, சும்மா பாருங்க. நீங்கள் பார்த்தாவே அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவார். அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு விஷயத்த உனக்கே தெரியாம உனக்குள்ள தேவையில்லாத ஒரு பொருளை கூட அவர் எடுத்துட்டு போயிடுவார். ஆனால் உன்கிட்ட விவாதிக்க கூட மாட்டார். அது எந்த பொருளாக கூட இருக்கலாம், எந்த விஷயமா கூட இருக்கலாம். அதுதான் அதோடைய செயல் வடிவமா இருக்கக்கூடியது. ஒரு மனிதன் மொத்தமா ஒருத்தரை பார்த்து ஒரு 10 நாளுக்குள்ள மாறி போனவெல்லாம் இருக்கிறான். ஏன்னா இதெல்லாம் அப்படி ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவருடைய தன்மை அந்த மாதிரி, அதோட செயல்பாடுகள் அந்த மாதிரி தான் அதை நம்ம சொல்றோம். இப்போ தியானத்துக்குள்ள அப்படி என்னன்னா ஒரு குருங்கிறவர் என்னன்னா வெறும் காற்றாலே அவர் மாறி போயிருக்கிறாரு. மொத்தமாவே அவரே மாறி போயிட்டாரு. அவர் வேற ஒரு வடிவத்துக்குள்ள போயிட்டாரு. அப்ப அவருடைய செயல்பாடுகள் அவருடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம போய் அவரை தேடி போய் பார்க்கறது, அவரோட டிராவல் ஆகிறது, அவரோட மிங்கிள் ஆகிறது, அவர்கிட்ட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிங்கிறது இதுதான். இதுக்குள்ள எந்த அடிஷ்னல் பக்தி கித்தி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதை நம்ம உணர்ந்துக்கணுங்கிறது தான் சூழல். பொதுவாக என்ன ஒரு செயல்பாடுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதம் மந்திரம் இதெல்லாம் சொல்லித்தரதெல்லாம் வேற ஒரு வடிவத்தில் சொல்லித்தருது. இந்த மெடிடேஷன் இந்த மாதிரி தியானத்துக்குள்ள என்னன்னா தன்னையே ஒரு அமைதி நிலைக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஒரு வேலையை உருவாக்கி கொடுக்கும். இப்ப ஒரு மந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா மந்திரம் கிடையாது, ஒரு சவுண்டு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த மந்திரத்தை விட்டுருவாங்க. இப்ப எந்த ஞானியுமே ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு குகையில உட்காந்தவன் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பார்த்தா அந்த குகையில சவுண்டே கேட்காது. ஏன்னா அவரே அவர் மறந்துருப்பாரு. அப்போ ஒரு இடத்துக்குள்ள நீங்க ஒரு சவுண்டையோ ஒரு மந்திரத்தையோ பயன்படுத்தும் போது உங்களையே நீங்க அமைதியாயிரணும், இல்லை மறந்துடணும். ஆனா இன்னைக்கு மக்கள்கிட்ட பப்ளிக்கிட்ட ஒரு 5 வயசுல ஒரு குழந்தைக்கு மந்திரம் கிடைக்கப்படுது, கிருஷ்ணன் மந்திரமோ ராமன் மந்திரமோ. ஆனா 70 வயசு வரைக்கும் அந்த குழந்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த மந்திரமும் அந்த குழந்தையும் கனெக்ட் ஆகலைங்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப பக்திங்கிறது அதுதான். நீ போய் கோயில்ல திருப்பதியில கும்பிடு, காளகஸ்தியில கும்பிடு, திருவண்ணாமலையில கும்பிடு, எங்க வேணாலும் அந்த இடத்தோட கனெக்ட் ஆகலைன்னா நீ டிஸ்கனெக்ட் தான். கனெக்ட் ஆனா மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கிற உண்மை தத்துவத்தை அறிய முடியும். அப்ப அந்த கனெக்டுங்கிறது உனக்குள்ள ஒரு சேஞ்ச் உருவாகணும். கடவுளுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு நீ போல உனக்குள்ள சேஞ்ச் உருவாகியே ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீ சேஞ்ச் ஆகியே ஆகணும். அதுக்கு ஒரு சூழல் உருவாகிறது தான் தியானம். அப்ப தனக்குள்ள இருந்து சேஞ்ச் எப்படி உருவாக்கணும்னா தனக்கு முதல்ல மன அமைதியா இருந்தா தான் சேஞ்சே உருவாக்க முடியும். மன அமைதியா இருந்தா என்ன நடக்கும்னா இந்த உலகமே சத்தம் போட்டாலும் நீ அமைதியா இருப்ப, நீயே யோசிப்ப, நீ முடிவெடுப்ப. உன் வாழ்க்கையில நடக்கிற பல இரைச்சல்கள்ல நீ கரெக்டா முடிவெடுக்கணும். அப்ப நீ அமைதியா இருந்தா தான் நீ முடிவெடுப்ப. அப்போ ஒரு இரைச்சலோட நீயும் இரைச்சலா இருந்து முடிவெடுக்கும் போது அதுல சக்சஸே இருந்தாலும் அதுக்குள்ள கொஞ்சம் ஃபெயிலியரும் இருக்கும், அதுக்குள்ள கொஞ்சம் மன உளைச்சலும் இருக்கும். அப்ப இன்னைக்கு வேத மந்திரம் நிறைய இரைச்சலோட கேட்கப்படுது. அப்ப அந்த இரைச்சல் கொஞ்சம் குறைஞ்சு அதுக்குள்ளேயும் ஒரு அமைதிக்காக தான் வேத மந்திரத்தை உருவாக்குனாங்க. இந்த வேத மந்திரத்தை கொடுத்தவரை யாருன்னா அமைதியாக காற்றுக்குள்ள இருந்து தியானம் பண்ணவர் தான் வேத மந்திரத்தை கொடுத்தாரு. அவர் ஒரு வேத விற்பனர் இந்த வேத மந்திரத்தை கொடுக்கல. ஒரு மௌனமா தியானத்துக்குள்ளே பல நாள் ஆழ்ந்து போய் கடந்தாருல, அவரு தான் இந்த மந்திரத்தை இந்த சவுண்டை பயன்படுத்தினா உன் வீடு நல்லா இருக்கும், இதை கணபதி ஹோமப்ப பண்ணிக்க, இதை இந்த செயல் பண்ணிக்க, இதை ஒரு காரியம் பண்ணிக்க, இதை ஒரு கல்யாணத்துக்கு பயன்படுத்திக்க, இதை ஒரு குழந்தை பிறப்புக்கு பயன்படுத்திக்க, இதை ஒரு தந்தையோட இறப்புக்கு பயன்படுத்திக்க, ஒரு கோயிலுடைய கருவறையில் இருக்கிற சிலையை உள்ளே எடுத்துட்டு போறதுக்கு பயன்படுத்திக்க, ஒரு கோயிலுடைய சாமியை மூடும் போது அதை பயன்படுத்திக்க. இதெல்லாம் யார் கொடுத்தா? ஒரு வேத விற்பனர் கொடுக்கல. தியானத்துல ஆழ்ந்து போய் மௌனத்துல ஆழ்ந்து போனவர் இதெல்லாம் மக்கள் கையில, இதெல்லாம் ஒருத்தர் கையில இருந்துச்சுன்னா இந்த குலம் இந்த சவுண்ட்ல வாழும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கொடுத்தாரு. ஆனா அத கையில பிடிச்சவங்க அவங்க மௌனத்துக்குள்ள ஆளல. அப்ப மந்திரமும் சவுண்டா இருக்கு, அவங்களும் சவுண்டா இருக்காங்க. அதனாலதான் ரேடியோவில் பாட்டு கேட்டவன் இன்னும் பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறான், பாட்டு போட்டவனும் பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறான், கேட்டவனும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். எவன் ஆஃப் பண்ணுவான்னு தெரியல, கடைசியா எமன் தான் ஆஃப் பண்றான். புரியுதுங்களா?
பாட்டு கேட்டவனையும் பாட்டு போட்டவனையும் எவன் தாங்க ஆஃப் பண்றான், எவனும் ஆஃப் பண்ணல. அப்ப ஞானங்கிறது 2 பேத்துல எவனாவது ஒருத்தன் ஆஃப் பண்ணணும். அப்ப ஒரு மௌனம் கிடைச்சே ஆகணும். மௌனம் கிடைக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப மௌனம் கிடைச்சாதான் ஒரு ரியலா உனக்குள்ள நடக்கிறது என்னங்கிறத உன்னை நீ கவனிக்க முடியும். நீயே ஒரு பூமி, நீயே ஒரு உலகம், நீயே ஒரு சுழற்சிங்கிறது உள்ள பார்த்தாதான் தெரியும். அப்ப உள்ள இப்ப சாதாரணமா இந்த சூழலை வச்சு நீ பார்க்க முடியாது. அப்ப இந்த சூழலை பார்க்கறதுக்கு உனக்குள்ள ஒரு மௌனம் கிடைக்கணும். 1000 பேர் ரோட்ல போவாங்க, ஆனா ஒரு இடத்துக்குள்ள ஒருத்தன் தியானம் பண்றான்னா மௌனம் கிடைக்காம பண்ண முடியுமா? இப்ப இந்த நகரப்புறத்துக்குள்ள வச்சுக்கோங்க, இவ்வளோ ஒலி எழுப்பும் போதும் ஒருத்தர் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னா அவருக்குள்ள மௌனம் உள்ள நிகழ்ந்தாதான் அது சாத்தியம். அப்ப இந்த உலகத்துல பல சிந்தனைகள், பல டிவி, இன்டர்நெட் எல்லாம் சத்தங்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் போதும் நீ ஒரு 10 நிமிஷமாச்சும் உன் வீட்டில் மௌனமா இருக்க வேண்டாமா? அப்பதான் நீ யாருன்னே உனக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கும். ஒரு பேச இல்லையே, 24 hours காலை மாலை இயங்குற மாதிரி வெளியிலையும் இயங்குது, உள்ளேயும் இயங்குது. அப்ப எங்க அது? அப்போ ஒரு மௌனம் கிடைச்சாதானே தன்னுடைய வாழ்க்கை சரியா தவறானாச்சும் கொஞ்சம் ஒரு யோசிக்கையாச்சும் முடியும், ஒரு அனலைஸ் பண்ணியாச்சும் முடியும். தன்னுடைய பயணம் எதை நோக்கி போகுதுனாச்சும் தெரியணும்ல. தனியா இருக்கும்போது சும்மா இருக்க மாட்டாங்க, செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறான். தனியா இருக்கும்போதும் அவனுக்குள்ளே ஏதாவது திங்க் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறான். தனியா இருக்கும்போது எங்கேயாவது ஒருத்தனுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான், இல்லைன்னா யூடியூப்பை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறான். அப்ப எங்க மௌனமா இருக்கிறான்? எங்க மௌனத்துக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறான்? 7 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்யறேங்கிறான், ஃப்ரீயா வீட்டில் ரெஸ்ட் எடுப்பான் அப்படின்னு பார்த்தா செல்லோட 4 மணி நேரம் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய செயல்கள் என்னன்னா தன்னை மௌனமாக்கிக்கிறதுல அவனுக்கு ஐடியாவே கிடையாது. புரியுதா? இதுதான் அங்க பிரச்சனை. தன்னை மௌனமாக்கினாதான் தன்னுடைய நுட்பமான இந்த உடலை பாதுகாக்க முடியும். தன்னுடைய ஆப்போசிஷன்ல இருக்கிற விஷயத்த எப்படி முறையடிக்கணும், எப்படி வெல்லணுங்கிறத ஒருத்தனால உணர முடியுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் எழுதுறது உங்களோட வேலை, எக்ஸாமுக்கு ரிசல்ட் கொடுக்கறது திருத்துறது அவருடைய ஆசிரியரோட வேலை. ஆனா எழுதி முடிச்சுட்டு ஒருத்தனுக்கு மௌனம் வந்துச்சுன்னா அவனாலேயே ஆசிரியர் திருத்துறதுக்கு முன்னாடி இவனே திருத்திடுவான் அவன் பேப்பரை, நான் என்ன எழுதியிருக்கிறேன்னு. உண்மையான ஸ்டூடெண்ட்னா எவன் தெரியுமா? எக்ஸாம் எழுதிட்டு அவன் பேப்பரை அவனே திருத்தணும். வீட்டில் போய் எனக்கு இத்தனை மார்க் வரும், இதான் சூழல், திருத்தி தூக்கி எறியும். இதுக்காக காத்தெல்லாம் இருக்கக்கூடாது. அது ஒரு சடங்கு சம்பிரதாயம், காத்து இருக்கிறது ரிசல்ட்டுக்காக. இங்கேயே உனக்கு தெரிஞ்சிடணும். அப்ப அந்த செயலை வளர்த்துக்கணும், அந்த செயலுக்குள்ள இருக்கணும். அப்ப இன்னொரு எக்ஸ்பிரேஷன், இன்னொரு செயலுக்காக காத்திருக்க கூடாது. அப்ப உனக்குள்ள ஒரு பரிணாமமான வளர்ச்சி என்னன்னா 1 மணி நேரமாச்சும் ஒருத்தனுக்குள்ள மௌனம் நிகழணும். ஒரு 1 hour ஆச்சும் ஒருத்தருக்குள்ள மௌனம் நிகழணும், உள்ள மௌனம் நிகழணும். வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது. மௌன விரதத்துக்கு வாயை மூடிட்டு உள்ள உட்காந்து உள்ள பேசிக்கிட்டே இருக்கும். எப்ப சாப்பிடலாம், இந்த அவரு ஃபோன் பண்ணியிருக்கணும், நேற்று காலையில் அவரை மீட் பண்ணோம், இது மாதிரி யோசிக்கிறது பேர் மௌன விரதம் கிடையாது. உள்ள ஒரு மௌனத்தை கொண்டு வர்றதுக்கு போராட்டம். அது நிகழ்ந்துருச்சுன்னா லைஃப்ல ஒன்ன அவ்வளோ சாமானியமா யாரும் அசைச்சு பார்த்துட முடியாது. நீ ரொம்ப பெரிய ஆள், நீ ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னா அந்த உலகத்துல நான் பார்க்குற ஆள் யாருன்னா உனக்குள்ள 1 மணி நேரத்துக்கு மௌனம் நடந்தாதான் நீ பெரிய ஆள். நீ 1000 கோடி வச்சிருக்க, 10,000 கோடி வச்சிருக்க, நீ ஸ்டாரா இருக்கன்னா எனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ ஓரமா நின்று போயிட்டே இருப்ப. நீ மௌனமா இருந்தனா இந்த உலகத்துல அண்ட சராசரத்தை ஒரு நாள் நீ அறிவுன்னு அர்த்தம். இன்னைக்கு 1 மணி நேரம் மௌனம் நாளைக்கு 10 மணி நேரமா மாறும். அப்ப உனக்குள்ள மௌனமா நிகழ இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து விஷயத்தையும் உனக்குள்ள கிரகிக்க முடியும். அந்த கிரகிக்கிற வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அதோட செயல். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஒரு தனி மனிதன் தியானத்துக்குள்ள என்ன பண்றான்னா தன்னை மௌனத்துல ஆழ்த்த ட்ரை பண்றான். அதுக்காக தான் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கிறான். அவனுடைய லைஃப்ல என்னன்னா கடவுளை தேடல, அந்த மௌனத்தை தேடுறான். அந்த மௌனம் தான் அறியும் திறனை கொடுக்கும். அங்க அவனுக்குள்ள என்ன ஆகுதுன்னா எல்லாம் ஆஃப் ஆயிருது. ஹோல் லைட், ஸ்ட்ரீட்ல இருக்கிற லைட் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லா லைட்டும் ஆஃப் ஆகி அவனுக்குள்ள ஒரு பரிணாம ஒரு மௌனத்துல அவன் இந்த உலகத்தையே அறியறதுக்கோ புரியறதுக்கோ ஒரு வாய்ப்பு உருவாகும். இதுதான் தியானத்துடைய பெரிய ஹைலைட்டான விஷயம். அப்ப தனக்குள்ள அந்த மௌனம் நிகழ அவன் நிறைய விஷயத்தை அறியறாங்க. அந்த தெருவில் இருக்கிற ஒரு சக மனிதனை பார்த்து இன்டராக்ட் பண்றது பெரிய விஷயம் இல்லை. அங்க இருக்கிற தாவரங்கள், அங்க இருக்கிற மரம், செடி, கொடி இதெல்லாம் ஏன் நிக்குது?
இது ஏன் நேற்று பூத்துச்சு, இன்னைக்கு ஏன் இந்த இலை கீழே விழுந்துச்சு, இதெல்லாம் அறியும் திறமை வந்துடும். அப்போ அவன்கிட்ட இருந்த கண்ணில் எதுவுமே தப்ப முடியாது, எல்லாத்தையுமே அவன் கவனிச்சுட்டு போவான். இது வேணும், இது 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 நடக்கணும், இது மனித குலத்துல கிடைக்கப்படணும். இதை மனிதர்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க கிட்ட இயல்பாகவே இது இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கல்வி எவ்வளவு முக்கியமோ, எவ்வளவு நாலேஜ், பணம் எவ்வளவு முக்கியமோ, அந்த மாதிரி உனக்குள்ள ஒரு மௌனம் முக்கியம். அந்த மௌனம் இயல்பாக நடக்கணும். அது நடந்துருச்சுன்னா இந்த கிரேட் மனித குலத்துல மனிதனாக நீ பிறந்ததுக்கு ஆணோ பெண்ணோ நீ தான். உன்னை சல்யூட் அடிக்கும் இந்த உலகம். நீ தான் வரலாறு. நீ ஒரு பொக்கிஷமான ஆளு. ஒரு நாள் உனக்கு அந்த மாதிரி மௌனம் கிடைச்சு ஒரு வேலை பண்ணிட்டனா நீ வரலாறு. இந்த லைஃப்ல மறக்க முடியாத ரெக்கார்ட் பிரேக்கை நீ பண்ணியே தீர்வ. நான் சவாலா சொல்றேன், எழுதி வச்சுக்க. இந்த மாதிரி ஒரு சூழல் கிடைச்சிச்சுன்னா நீ யூஸ்வலா வாழ்ந்துட்டு போக மாட்ட. அப்ப நீ அறிய முடியாத பல ரகசியங்களை அறிஞ்சிருவ. அப்ப உன்னால உன் வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த தேசத்துக்கே பெருமை அப்படிங்கிறது தான் விஷயம். அப்ப ஒருத்தனுக்கு மெயின் கிடைக்க வேண்டியது அவ்வளவுதான். இதுதான் ஒரு ஞானி போய் காட்டுலையும் மலையிலையும் போய் உட்காந்து என்ன பண்ணான்னா, அங்க ஓம் நமச்சிவாய அகத்தியர் அகத்தியர்னு கல்லை உடைக்கல, ஜல்லி எடுத்து போடல, அந்த நீர்லயே குளிச்சுக்கிட்டு இந்த பாகுபலியில லிங்கத்தை தூக்கிட்டு போய் ஒரு பாட்டு பாடிட்டு அங்க தண்ணியில வச்சுட்டு உங்க சிவனை குளிச்சுட்டேன் அப்படின்னு சண்டை போடுற வேலையில எவனும் செய்யலைங்க. தன்னை மறந்து அப்படியே உட்காந்தே இருந்தான். அந்த அந்த வேலையெல்லாம் அங்க இல்ல. பூஜையை போட்டுட்டு சோத்தை தூக்கி எறியறது, இந்த இது வேண்ட, தன்னை மறந்து ஒரு வேலை செஞ்சான், அப்படியே உட்காந்துதான். புரியுதுங்களா? ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜப்பான்ல இருந்து திருவண்ணாமலையில ஒரு பெரியவரை பார்க்க வந்தாங்களே, என்னன்னா தன்னையே மறந்துட்டான் ஒரு தாள். யார்ப்பா அவரு? தன்னை மறக்கிறது மாதிரி ஒரு தியானம் வருதுன்னா, அந்த மௌனம் வருதுன்னா, அந்த மௌனத்தை நம்ம இது இப்படி நடக்குமா, சாத்தியமா அப்படின்னு வியர்ந்தான். அப்ப இவரு மாதிரியே லட்சம் பேர், கோடி பேர் இருக்கிறான் இந்தியாவில். புரியுதா? அதுதான் நோக்கம். நம்மள மாதிரி ஆளுங்க ஊர்ல கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சோம். என்ன கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சோம்? பணம் கிறுக்கு, புகழ் கிறுக்கு, போதை கிறுக்கு, கறி கிறுக்கு, பொம்பளை கிறுக்கு, எல்லா கிறுக்கு பிடிச்ச ஒரு பைத்தியமா டீசெண்டா பேண்ட் சட்டை போட்டு அப்படி இன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஒரு நாள் மௌனம் வந்துச்சு. ஒரு சாதாரண துண்டை போட்டா கூட அந்த வாழ்க்கையோட உன்னதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அது வரைக்கும் அந்த ஓடுற காவேரி நதியை நம்ம ஒரு ஆறா பார்த்தோம், அதை ஒரு தண்ணியா பார்த்தோம். எனக்குள்ள ஒரு மௌனமா வந்துச்சோ அதை ஒரு கதாபாத்திரமா பார்த்தோம், அதை ஒரு வேற மாதிரி ஒன்று பார்த்தோம். ஆகா, இது குளிக்கிறதுக்கான ஓடுற ஆறு கிடையாது, இது வேற மாதிரியான ஒரு சூழல். அப்ப ஒரு புரிதலும் வேற ஒரு வடிவமும் ஏற்பட்டுச்சு. அந்த மௌனம் எக்ஸனாக சுத்தி இருக்கிற கதாபாத்திரங்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டுச்சு. குடும்பம்னா யாரு, மனைவினா யாரு, குழந்தைன்னா யாரு, ஆப்போசிஷன்ல இருக்கிறவங்க யாரு, எதுக்கு துன்பம், எதுக்கு கண்ணீர், எதுக்கு சிரிப்பு, நாளைக்கு மறுநாள் எதுக்கு, என்ன திட்டம், எதுக்கு பணம் தேவைப்படுது, எதுக்கு தங்கம், எதுக்கு வைரம், எதுக்கு இது இவ்வளவு பெரிய செயல், என்ன இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத அந்த மௌனம் அறிய வச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப ஒரு நாள் இந்த மௌனம் என்ன பண்ணுதுன்னா, நான் வேலைக்கே போகாம உட்கார்ந்து இருக்கேன். அந்த மௌனம் சொல்லுது, நீ அப்படியே இரு, உனக்கு என்ன வேணும் அப்படிங்குது. நீ போய் வேலைக்கு போய் என்ன செய்ய போற? ஒரு வேலைக்கு போனாதான் ஒரு 10,000 ரூபா கிடைக்கும், இங்க கொடுக்க முடியும். அப்படியா? நீ உட்காந்து உன்னுடைய கால சூழல்ல நீ முன்னாடி ஒரு வேலை பார்த்த பத்தியா, அதை பாராட்டி இப்போ ஒருத்தர் 2 லட்சம் ரூபா காசு கொடுப்பாரு. என்னங்க சொல்றீங்க? அந்த மௌனமே காட்டுது. அப்ப மௌனமா உட்காந்துருக்கேன் 2 நாள், 3 நாள், 4 நாள். அதே மாதிரி ஒருத்தன் வர்றான், முன்னாடி வேலை செஞ்சீங்கல்ல, அதை பார்த்துட்டு பாஸ் ஏதோ உங்களை ஏதோ ஃபீல் பண்ணியிருப்பாரு மாதிரி இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இதை கொடுத்தாரு அப்படின்ட்டு போயிட்டான். அப்ப 10 மாசம் வேலையே செய்ய வேண்டியதில்லை. அப்ப இவன் என்ன சொன்னான்னா, நீ அலட்டாத, உனக்கு தேவையான பொருளை கண்டுபிடிக்காதனால தான் நீ ஓடிக்கிட்டே இருக்க. இப்ப உனக்கு மௌனம் இருக்குல்ல, உனக்கு எந்த பொருள் வரும் எந்த பொருள் வராதுங்கிறது உனக்கே தெரியும். அதனால நீ மௌனத்துல ஆழ்ந்து போனா உனக்கு எந்தெந்த பொருள்லாம் வரணும், அதுங்கிறது எப்போ வரணுங்கிறது உனக்கே தெரிஞ்சிடும். இதை தெரியாதனாலதான் உலகத்துல இருக்கிற அத்தனை சமூகத்துல இருக்கிறவனு ஓடிக்கிட்டே இருக்கிறான். இந்த மௌனம் கிட்டிருச்சுன்னா சில பொருளை போய் பெறணும், சில பொருளை இருந்து பெறணும். எதை போய் பெறணும், எதை இருந்து பெறணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இங்க இருந்து பெற விஷயத்த போய் பெறான், போய் பெற விஷயத்த இருந்து பெறணும். இப்ப சொல்லுவாங்கல்ல, இருந்தும் கெட்டான் வாழ்ந்தும் கெட்டான். அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள வாழும் போதும் கெட்டான், செத்தும் கெட்டான். அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள உருவாகிடக்கூடாது.
அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ அந்த மௌனத்துக்குள்ளிருந்து கிடைக்கப்படுறது ஒரு மனித குலத்துல ஒரு தாய், தந்தை, டீச்சர், ஒரு கவர்மெண்ட், இங்க இருக்கிற புத்தகங்கள் வழி நடத்த முடியாத ஒரு மௌனம் வழி நடத்திடுது. ஒரு மனிதனை ஸ்டடி பண்ண வைக்குதுங்க. அவனுக்கு தேவைய அது காட்டி கொடுக்குதுங்க. இந்த உலகத்துல இது மாதிரி ஒரு உன்னதமான செயல் ஒரு மனித குலத்தை கிடைச்சா அவங்க எப்படி இருப்பாங்க? புரியுதுங்களா? நீங்க மத்தியானம் என்ன சாப்பிடுவீங்கிறத உங்க மௌனம் காட்டி கொடுக்குது. புரியுதா? அம்மா லெமன் சாதம் பண்ண போறாளா, தயிர் சாதம் பண்ண போறாளாங்கிறது நமக்கு தெரியுதுங்கிற. அவ இருக்கிறா தொலை தூரத்துல, நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அவ டிப்பனை திறக்கிறதுக்கு முன்னாடியே நீ தயிர் சாதம் தானே பண்ண அப்படின்னு சொல்றோம். உனக்கு எப்பரா தெரியும்? இல்ல எனக்கு தெரியும். அப்ப அந்த மௌனம் பாருங்க. அப்ப ஒரு மௌனம் உன் தாயோடைய அலைவரிசைய கேட்ச் பண்ணுது, அதை கேப்சர் பண்ணுது. நீ உள்ளுக்குள்ள சமைக்கும் போது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கிற, உனக்குள்ள ஒண்ணு தோணுது, அதை யார்கிட்டையும் நீ சொல்ல மாட்டல. ஆனா உன்னுடைய மௌனம் என்ன பண்ணுன்னா, எவனாவது ஒருத்தன் என்ன பேசினாலும் அதை உன்னால கேப்சர் பண்ணிட முடியும். நீங்க என்ன திட்டினீங்கல்ல, என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு நீங்களே வந்து சொல்லிடுவீங்க. புரியுதுங்களா? அப்ப உலகத்துல மௌனங்கிறது நம்ம ஊர்ல சோம்பேறிகள் பயில கண்டுபிடிச்சு மாசம் மாசம் ஆசிரமத்துல உட்காந்து மௌன விரதம் இருக்கிறாங்கல்ல, அது கிடையாது. விரதம்னு சொல்லிக்கிட்டு கொலவெறியில வயிற்ற பட்னியை போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க பாரு, அது கிடையாது. மௌனங்கிறது தியானத்துக்குள்ள ஒருத்தனுக்கு தன்னை மறந்து ஒண்ணு கிடைக்கணும். அதுதான்டா மௌனம். மௌனங்கிறது மனசே அங்க பேசாத அளவுக்கு உள்ள ஸ்டடி பண்ணணும். அது பேசினாலும் எந்தெந்த மாதிரி பேசுதுன்னு அதை ஸ்டடி பண்றதுதான் மௌனம். அப்ப ஒருத்தன் என்ன பண்றான்னா, இந்த பியூரா தன்னையே ஸ்டடி பண்றான். தான் ஒரு பொருளா வச்சு ஒருத்தன் ஸ்டடி பண்ணும்போது இந்த பொருள் என்ன ரியாக்ட் பண்ணுது? உணவுக்காக ரியாக்ட் பண்ணுதா, பணத்துக்காக ரியாக்ட் பண்ணுதா, ட்ரெஸ்ஸுக்காக ரியாக்ட் பண்ணுதா, பதவிக்காக ரியாக்ட் பண்ணுதான்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிடறான். அப்போ இந்த உடல், இந்த மனசு இது எதெல்லாம் ரியாக்ட் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழல் உருவாக்குறான். அப்போ ஒரு ஸ்டேஜில் அது இப்படிக்கெல்லாம் தேடுது. இப்போ நாம தேடலை, அவன் எப்படி அவனே யோசிக்கிறான். இப்போ ஒரு பொருளை தேடுது, நாம தேடலை, இந்த உடல் இந்த மனசு இப்படி தேடுது, நாம கொஞ்சம் அப்படி இருப்போம் அப்படின்னு அவனுக்குள்ளே அவன் பேசிக்கிறான். அப்போ இதை ஆய்வா ஒரு செட் பண்ணும்போது அவன் பல செயல்லேருந்து விடுபடுறான். இப்போ இந்த தோல்வி வெற்றி எங்கே இருக்குது அப்படின்னா, உனக்கே உன்னை தெரியாமல் ஒரு விஷயம், ஒருத்தன் உன்னை தோக்கடிக்கிறான், ஒருத்தன் உன்னை வெற்றி கொடுக்குறான். புரியுதுங்களா? ரெண்டு வேட்பாளர் நிற்கிற, உனக்கு எதிராக ஒருத்தன் ஓட்டு போடுறான், உன்னை ஆதரித்து ஒருத்தன் ஓட்டு போடுறான். ஆனால் இதுக்குள்ள மௌனத்துக்குள்ள அந்த வெற்றி அந்த தோல்விங்கிறத அந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே நீயே தெரிஞ்சிருவ. அப்போ நீ என்ன தெரிஞ்சுக்கோன்னா, அந்த கால சூழல்ல எவன் ஓட்டு போடுவாங்கிறது உனக்கே தெரிஞ்சிடும். அப்போ அவனுக்குள்ள என்னன்னா, பிக்ஸ் பண்ணி ஓட்டு போடுறது கிடையாது. அந்த கால சுழற்சிக்குள்ள அவனுக்குள்ள ஒரு பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பை வச்சு அவன் ஓட்டு போடுவான். புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் பாப்புலரா இருக்கிறாருன்னா அவரை ஏன் வர்றாங்கன்னா, அந்த என்ன அலைவரிசை மேல் நோங்கும், இவங்களுக்கும் அவரை பார்க்கணும், அவர்கிட்ட போய் நிற்கணும் அப்படிங்கும். ஆனா மௌனத்தில் இருக்கிறவனுக்கு அது மேல் நோங்காது. அது சரியா இருந்தா மட்டும்தான் மேல் நோங்கும். அதனாலதான் ஒரு ஞானி எவனுக்கும் ஓட்டு போட மாட்டான். ஏன்னா அவன் சுச்சுவேஷன் பார்த்து ஓட்டு போடுறவன் கிடையாது. அவன் கால கணக்கை பார்த்து அவனுக்கு தெரிஞ்சிடும், இவன் தேர்வான் தேர மாட்டான், இவன் யாரு, என்ன சூழல். நீங்க வெற்றியாளனாங்க கொண்டாடப்படுறாங்க, ஆனா ஒரு ஞானி தோல்வியாளனையும் கொண்டாட மாட்டான், வெற்றியாளனையும் கொண்டாட மாட்டான். அது ஏன் நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியும், அதனால ரியாக்ட் பண்ண மாட்டான். இந்த உலகம், இந்த தேசம், இது முழுக்க என்ன தெரியுமா, ஜெயிச்சவனை பின்னாடியே நிற்பாங்க, கொண்டாடுவாங்க. ஆனா ஜெயிச்சவன் எண்ணத்தால ஜெயிச்சிருக்கிறான், அது நீயும் எண்ணம் அவனும் எண்ணங்கிறது யாருக்கும் தெரியாது. மௌனத்தால ஒருத்தர் ஜெயிக்கணுங்கிறான். அதனாலதான் ஒரு ஞானிய இன்னொரு மௌனமான ஞானி ரெஸ்பான்ஸ் பண்றான், மனிதனால கண்டுபிடிக்க முடியல. அப்ப இன்னொரு ஞானி வந்து பரஸ்பரமா ரெஸ்பான்ஸ் பண்றான். எப்படி நீங்க இவ்வளவு பெரிய கூட்டத்துல எப்படி தப்பிச்சிங்க அப்படின்னு கேட்கிறான். இவ்வளவு பெரிய கும்பல்ல நீங்க ஆட்டு கடைக்கோ கோழி கடைக்கோ மீன் கடைக்கோ போகாம எப்படி தப்பிச்சு வந்தீங்க? உங்களை பச்சைசுக்கெல்லாம் அனுப்பலையா உங்க வீட்டுல? எப்படி தப்பிச்சிங்க? 15 வயசுல 25 வயசுல நீங்க கடைக்கு போய் பருப்பு வாங்க ஆரம்பிச்சாலும் 70 வயசு வரைக்கும் உங்க மனைவிக்கு பருப்பு வாங்கிட்டு கொத்தமல்லி வாங்கிட்டு தானே நீங்க இருக்கணும். நீங்க எப்படி தப்பிச்சு மௌனமா அங்கிட்டு ஓடி வந்தீங்க? வந்திருக்க முடியாத. நீங்க அங்கிட்டு தடுமாறினா கூட உங்க பேர குழந்தைய தூக்க விட்டுருப்பாங்களே, எப்படி விட்டீங்க? அப்படின்னா அந்த மௌனத்தினால நான் தப்பிச்சு போனேன்.
எதனால எப்படிங்க தப்பிச்சிங்க அப்படின்னு மறுவார்த்தை கேட்கிறாங்க அவர்கிட்ட. அவர் சொல்றாரு, மௌனத்துல எங்க குடும்பத்துல உள்ளவங்க என்னை மறந்துட்டாங்க. தாத்தான்னு பேர முடியாருவான்ல, தாத்தாவை மறந்துட்டான். பக்கத்துல அவங்க அம்மா கிட்டே இருந்துட்டான். அதனால நான் தப்பிக்கப்பட்டேன். இந்த மௌனம் என்னை காப்பாத்தி விட்டுருச்சு. என் மனைவியா என்ன சொன்னாங்கன்னா, இங்கன அவர் உட்கார்ந்தானா, கோயில்ல உட்கார்ந்தானா, இவரால என்ன யூஸ்ன்ட்டா. அப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னை மறந்துட்டாங்க. அப்ப நான் போகும்போது அவங்களுக்குள்ள எந்த பாதிப்புமே இல்லை. ஏன்னா அவங்களோட நான் கனெக்ட்லே இல்லை. அப்ப எனக்கு எந்த தடையுமே இல்லை. அப்ப இவங்க தடையெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நான் இதை போய் அடைஞ்சிருக்கவே முடியாது. அப்ப இந்த ஞானியா இருக்கிறவன எவனும் பூ போட்டு அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளையெல்லாம் மணி அடிச்சு பூஜை பண்ணி சாம்பிராணியை போட்டு வந்துருங்கப்பா நீங்க அப்படின்னு எவனும் சொல்றது இல்லை. இந்த மாதிரி மேஜிக் நிகழ்த்தி அவன் வர்றான். இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அப்படி கடந்து வந்து அவன் ஒரு விஷயத்த யோசிக்கிறான். அவன் யோசிச்ச அத்தனை பேரும் அவன் சாமியாரா அப்படி இப்படி இருந்தாலும் அவன் வேற ஒரு செயலை உருவாக்கி வச்சுட்டு தான் போறான். இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நம்ம சொல்றது. அதனாலதான் தியானங்கிறது ஒரு கிளியரா, இந்த உலகம் என்பது இரைச்சல், நமக்குள்ள கேட்கறதும் ஒரு இரைச்சல். இந்த இரைச்சல் நிக்கிறதுக்கு ஒருத்தன் தியானம் பண்ணணும், ஒருத்தன் மௌனத்தை கடைப்பிடிக்கணும். அந்த மௌனம் கிடைச்சிச்சுன்னா இந்த லைஃப் கோல்டன். அவனுடைய பிறப்பே அதுதான். அவன் லைஃப்ல வந்தான்ல, ஏன் வந்தான்னு தெரிஞ்சுக்கணும்னா மௌனம் இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அவனோட லட்சியம் அவங்க அப்பாவோட லட்சியத்தை வேணா இந்த பிரசன்ஸ்ல இருக்கிற வாழ்க்கையை வேணா நிறைவேற்றிட்டு போயிடலாம். அவனுக்குள்ள ஒரு அழகான மௌனம் பிறந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை புனிதம். ஒரு நாள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள அது ஒரு விதை உளுந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும்.